ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் கமன்னு இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காஃபி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பால் காய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு காஃபி செய்ய போகிறேன். காஃபி திக்காக இருந்தால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இறக்கிக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு காஃபி கலந்து காமிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால், அதையும் சேர்த்துட்டு இன்னொரு டம்ளர் வச்சு அந்த சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க. நல்லா ஆவி பறக்க வாசனை கமன்னு வருது. காஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.